எப்படிங்க யங்ஸ்டர் சாதிக்க முடியும்? ரிசர்வேஷன், ரெக்கமெண்டேஷன், கரப்ஷன். அதனால தான் திறமை இருக்கிறவன் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போறான். நண்பர்களே, ரிசர்வேஷன்னால திறமைசாலிகளோட வாய்ப்புகள்லாம் பறிக்கப்படுது அப்படின்னு சில பொது அறிவற்ற புறம்போக்குகள் பேசுறத நம்மளால கேட்க முடியும். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த UFC, பாக்ஸிங் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் டிவிஷன் ஒன்று இருக்கும். இப்போ ஒரு 100 கிலோல இருக்க ஒரு ஹெவி வெயிட் ஒரு 50 கிலோல இருக்க ஃப்ளை வெயிட்டோட கம்பீட் பண்ணா கண்டிப்பா அந்த 50 கிலோல இருக்க ஃப்ளை வெயிட்டால ஜெயிக்க முடியாது. அதனால தான் வெயிட் டிவிஷன் ஒன்று இருக்கு. இதை நீங்க அப்படியே ரிசர்வேஷனோட பொருத்தி பார்க்கலாம். இப்போ சமூகத்தால பின்தள்ளப்பட்ட ஒரு மாணவனால கண்டிப்பா எல்லா ப்ரிவிலேஜும் இருக்க ஒரு மாணவனோட கம்பீட் பண்ணி ஜெயிக்க முடியாது. இப்போ அந்த 50 கிலோல இருக்க ஃப்ளை வெயிட் அவனுக்கு ஈக்குவலா இருக்க ஆப்போனன்ட்ஸை ஃபேஸ் பண்ணி ஒருத்தன் சாம்பியன் ஆகிறான். இதனால அவன் வந்துட்டு திறமைசாலி இல்லைன்னு ஆயிராது. அவன் யார் வாய்ப்பையும் தட்டியும் பறிக்கல. இதையும் நீங்க அப்படியே ரிசர்வேஷனோட பொருத்தி பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற நாங்கெல்லாம் பாவம் தெரியுமா, எங்களுக்குன்னு ரிசர்வ்டு சீட்ஸே கிடையாது, நாங்கள் எல்லாரோடையும் கம்பீட் பண்ணுறோம், நாங்கள் பாவம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எதுக்குப்பா ரிசர்வ்டு சீட்ஸு? உங்கள் பாட்டன் முப்பாட்டனுக்குலாம் கல்வி மறுக்கப்பட்டுச்சா? இல்லை நீங்கள் ஏதாவது சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணீங்களா? ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்துமே இவங்களுக்கு இடபிள்யூஎஸ்னு ஒரு கண்ட்ராவி வேறு வச்சிருக்காங்க. எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிட்டு அவங்களோட இன்கம்பீட்டன்ஸை ஏற்றுக்க முடியாமல் ரிசர்வேஷனை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாரையுமே சமமாக நடத்தணும், எல்லாரும் சமம் அப்படின்லாம் புருடா விடுவானுங்க. கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாரையுமே சமமாக நடத்தணும்னா சிலரை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு சமநிலைக்கு கொண்டு வரணும். சமநிலைக்கு கொண்டு வந்துட்ட அப்புறம் எல்லாரையும் சமமாக நடத்தலாம். அதுக்கு தான் ரிசர்வேஷன் இருக்குது.